ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த இயேசுவே ரட்சகர் என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. கர்த்தராகிய தேவன் மகிமைப்படுவாராக. இந்த நாளிலே உலகமெங்கிலும் இயேசுவின் உயிர்த்தெழுதல் அந்த நிகழ்ச்சியின் கொண்டாடுகிற ஒரு நாளாய் காணப்படுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமை உண்டாகட்டும். இயேசுவை தெய்வமாய் ஆராதனை செய்கிற நோக்கங்களிலே இதுவும் ஒன்று. அவர் மரணத்தை ஜெயித்து எழுந்தார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். அவர் இங்கு இல்லை, தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார் என்று வேதம் நமக்கு கூறுகிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த உலகத்திற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு நல்ல செய்தியை கொடுக்கிறார். மரித்தேன், ஆனாலும் இதோ சதாகாலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணி இருக்கிறார். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இன்றைக்கு இயேசு கிறிஸ்து மரிக்கவில்லை என்று சொல்லி பல ரீதியாய் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இயேசு மரிக்க வேண்டும். நம்முடைய பாவங்களுக்காக அவர் மரிக்க வேண்டும். பாவத்து நிமித்தம் அந்த மரணத்தை ஜெயமாய் மேற்கொள்ள மனிதனுக்கு ஒரு நம்பிக்கை கொடுக்க கண்டிப்பாக இயேசு மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டு மரணத்தின் ஊடாக நமக்கு ஒரு ஜெயத்தை தரதான் அவர் கல்வாரி சிலுவைக்கு போய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழும்பினார் என்ற அந்த நல்ல செய்தியை தான் மத்தேயு 28:6ஆம் வசனத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த தேவ ஜனமே, கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த முதல் நற்செய்தியை உலகத்திற்கு சொன்னதான ஒரு சகோதரி மகதலேனா மரியாள், அவங்க தான் முதல் இயேசுவை தரிசித்தார்கள், பார்த்தார்கள். பார்த்த அந்த நற்செய்தியை சீசர்களுக்கு போய் சொன்னதை வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். மார்க் எழுதின சுவிசேஷம் கடைசி அதிகாரத்திலே பார்க்கிறோம். முதல் இயேசுவை தரிசித்தார்கள். மனுஷன் பாவத்திலே விழும்படிக்கும் அருமையான ஏவாள் வழிகாட்டினா ஒரு விதத்தை ஆதியாகமும் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. அதே வேளையில் மனுஷனுக்கு ஜெயத்தை தர நமக்கு ஒரு வழிகாட்டின இல்லை ஒரு நற்செய்தியை சொன்ன நபரும் அருமையான ஒரு சகோதரி தான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் உயிரோடு ஜீவனோடு இருக்கிறார். இந்த மரித்து உயிரோடு எழும்பின அந்த நல்ல செய்தியில் பல காரியங்கள் காணப்படுகிறது. அதில் ஒரு சில காரியங்களை சுருக்கமாய் நாம் பார்ப்போம். என்ன அந்த காரியம் என்ன? அவர் உயிரோடு எழும்பின அந்த நோக்கம், ஒன்று மரணத்தை ஜெயமாய் ஆமை வென்றார். 2வது பாவத்து நிமித்தம் மனுஷன் அடிமையாய் இருந்த பாவத்திற்கு, சாபத்திற்கு, அக்கிரமத்திற்கு, பிசாசின் அதிகாரத்துக்கு உட்பட்டு இருந்ததான நம்மை விடுதலையாக்கும்படிக்கு அவர் மரணத்தை ஜெயமாய் வென்றதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவஜனமே, அருமையான சகோதர சகோதரி, தகப்பனாரே, தாய், இந்த வார்த்தையை கேட்கிற அருமையான மகனே, மகளே, கர்த்தர் நமக்கு நல்ல செய்தியை உலகத்திற்கு, மனுகுலத்திற்கு, கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல மனுகுலத்திற்கே ஒரு நல்ல செய்தி. அவர் உயிரோடு எழுந்தார். மனுஷனுக்காக, மனுஷனை வாழ வைக்கும்படிக்கு அவர் உயிரோடு எழுந்ததை வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்ததின் நோக்கம், அதில் ஒன்று, இழந்ததை மனுஷனுக்கு மறுபடியும் ஆண்டவர் தர விரும்பிதான் இந்த உலகத்திற்கு வந்து இந்த காரியங்கள் எல்லாம் செய்து மரித்தடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழும்பினார். இழந்ததை மனுஷனுக்கு தரும்படிக்கு தான் அவர் உயிரோடு எழும்பினார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். என்ன இழந்தது? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். தேவ மகிமையை மனுஷன் இழந்துட்டான். தேவ மகிமையை அவன் இழந்தான். 2வது, தேவனோடு உள்ள தொடர்பை அவன் இழந்து போனான். ஆகையினால தான் இன்றைக்கு மனுஷன் தேவனை காண முடியாமல் இன்றைக்கு உலகம் தடுமாறுகிறது. இப்படி போனால் தேவனை காணலாம், இப்படி செஞ்சால் தேவனை காணலாம்,
மனுஷனுடைய சுய விருப்பத்தின்படி நடக்கிற காரணம் என்ன? தேவனோடு உள்ளதான தொடர்பை அவன் துண்டிக்கப்பட்டவனாய் இருக்கிறபடினால தான் இன்றைக்கு உலகம் முழுவதும் இவ்வளவு வேதனை மனுஷன் பட்டு கொண்டிருக்கிறான், வேதனைப்படுகிறான். ஆகையினாலே இயேசு நமக்கு வேதாகமத்தை கொடுத்து நம்மை ஆறுதல் படுத்தி உற்சாகப்படுத்தி அந்த விலையேற பெற்ற அந்த ரட்சிப்பை மனுகுலத்திற்கு தந்து சம்பாதித்து வைத்திருக்கிற அந்த ரட்சிப்பை தான் இன்றைக்கு உங்களோடு கூட நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். தேவ மகிமையை இழந்து விட்டான், தேவனோடு உள்ள தொடர்பை இழந்து விட்டான், தேவ சாயலை இழந்து விட்டான், ஏதேனே இழந்து விட்டான், ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்து விட்டான். இப்படி பல காரியங்களை மனுஷன் இழந்ததை மறுபடியும் தரதா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மனுஷ அவதாரம் எடுத்து, தேவாதி தேவன் மனுஷ அவதாரம் எடுத்து இந்த பூமிக்கு வந்ததை வேதாகமம் பல கோணங்களிலே நமக்கு விவரிக்கிறது. அருமையான தேவஜனமே, இன்றைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஜீவனுள்ளவராய் இருக்கிறார். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்று தீமோத்தேயுவிலே நம்ம பார்க்கிறோம். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். வெளிப்பட்ட அந்த வெளிப்பாடு தான் இன்றைக்கு நாம் கொண்டாடுகிறோம், அவரை கனம் பண்ணுகிறோம். பாவத்தின் மூலம் அந்த மரணத்தை ஜெயமாய் வென்று நமக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்க இந்த காரியத்தை எல்லாம் செய்து நிறைவேற்றதான் தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டதை வேதாகமத்திலே நாம் பார்க்கிறோம். எனக்கு அன்பந்த தேவஜனமே, இதெல்லாம் ஆண்டவராகிய தேவன் செய்த காரியங்களை நாம் வேதாகமத்தின் மூலம் அறிந்து கொள்கிறோம். அது மாத்திரமல்ல, தேவனுடைய வார்த்தையை நாம் அறிந்து கொள்ள நமக்குள்ளே வருகிற மாற்றங்களை நாம் பார்க்க முடியும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பழைய வாழ்க்கை கசந்த வாழ்க்கை, அது மனுஷனை அப்படியே புழிந்தெடுக்குது. கசந்த வாழ்க்கை அந்த கசப்பை இனிமையாய் மாற்றுகிறது தான் 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாமே புதிதாயின. அருமையான தேவஜனமே, இந்த வார்த்தையை கேட்கிறதான உங்களோடு கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வார்த்தையின் மூலம் பேசி கொண்டிருக்கிறார். இயேசு உயிர்த்தெழுந்த அந்த சம்பவமே ஒரு புது மனுஷனாய் மாற்ற, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், புது மனுஷனாய் மாற்ற, உள்ளான மனுஷனிலே ஒரு மாற்றத்தை நமக்கு தர ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து நம்மை சந்திக்க வந்த நிகழ்ச்சி தான் இன்றைக்கு உயிர்த்தெழுதலின் பண்டிகையாய் காணப்படுகிறது. எனக்கு அன்பார்ந்த தேவஜனமே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கும் அவர் ஜீவிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே எந்த சூழ்நிலையில ஒருவேளை தாக்கப்பட்டிருக்கலாம், தேவ மகிமை இழந்து நிற்கிற தேவஜனமே, தேவனோடு உள்ள தொடர்பு இல்லாதபடி வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களா? தேவ சாயலை இழந்து நிற்கிற ஒரு அனுபவமா? ஏதென்றதான எல்லா நன்மைகளையும் பெற்று அனுபவிக்க வேண்டியதான அந்த ஆசீர்வாதத்தை இழந்து நிற்கிறீங்களா? நித்திய வாழ்வாகிய ஜீவ விருட்சத்தின் கனியை இழந்து நிற்கிறீங்களா? இயேசு இன்றைக்கு உங்களுக்கு தர வல்லவராய் இருக்கிறார். இயேசுவை, தேவனை தேடிக்கொண்டிருக்கிறீங்களா? தேவன் ஒருவர் உண்டா? தேவன் இருப்பார் என்றால் என்னை ஏன் சந்திக்க கூடாது? ஒரு தெய்வம் இருப்பார் என்றால் என்னை ஏன் சந்திக்க கூடாது? எனக்கு ஏன் வெளிப்படக்கூடாது என்று சொல்லி ஒருவேளை நீங்க யோசித்து மனம் கலங்கி இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா? இயேசு உங்களை சந்திக்க உங்கள் மத்தியிலே நின்று கொண்டிருக்கிறார். இயேசுக்கு இடம் கொடுப்பீர்களா? கசந்து போன வாழ்க்கையை மதுரமாய் மாற்ற இயேசு இன்றைக்கும் வல்லமை உள்ளவர். மரித்து போன ஒரு தெய்வத்தை நாம் சேவிக்கல, மரித்து அதோடு அடக்கம் பண்ணப்பட்டு முடிந்து போன ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கல, கும்பிடவில்லை. அந்த தெய்வத்தை, அப்படிப்பட்ட ஒரு தெய்வத்தை உங்களுக்கு அறிமுகப்படுத்தவில்லை. மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழும்பி இன்றைக்கும் ஜீவனோடு மனுகுலத்தோடு பேசுகிற ஒரு தெய்வத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தேவ ஜனங்களெல்லாம் இயேசுவின் உயிர்த்தெழுதலை குறித்து அறிவித்து கொண்டிருக்கிற வேளையிலே இந்த இயேசுவ ரட்சகர் நிகழ்ச்சியின் மூலம் உங்களோடு கூட அடியேனும் நானும் பேசி கொண்டிருக்கிறேன். இயேசு இன்றைக்கும் ஜீவிக்கிறார், இன்றைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அந்த இயேசுவை விசுவாசித்தால் உன் வாழ்க்கை ஆசீர்வாதமாய் மாறும். உங்கள் வேதனை, உங்கள் கண்ணீர், உங்கள் உபத்திரங்கள், உங்கள் நெருக்கங்கள், பிசாசின் போராட்டங்கள்
எல்லாவற்றிலிருந்தும் விடுதலை பெற்று நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ முடியும். ஜெபிப்போமா ஒரு விசை. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய உயிர்த்தெழுதல் இந்த நாளிலே தேவரீர் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நல்ல வார்த்தையை தந்து நீர் மட்டுமாய் மனுகுலத்திற்கு ஒரு நல்ல செய்தியை நீர் தந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நீர் எங்களுக்கு செய்த அந்த நல்ல பாக்கியத்தை, ஆண்டவரே, நல்ல செய்தியை இன்றைக்கும் எங்களுக்கு எழுதி நாங்கள் புரிந்து கொள்கிற மொழியிலே எங்களுக்கு நீர் கொடுத்த தயவுக்காக உமக்கு கோடாகுடி ஸ்தோத்திரப்பா. இந்த வேதாகமத்தை இவ்வளவு காலமாய் பராமரித்து வருகிறது நீங்க தான் ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த வேதாகமத்தை அழிக்க எழுந்த வேளையிலும் அழிக்க நினைத்தவர்கள் இன்றைக்கு பூமியில் இல்லாத சூழ்நிலையிலே தேவனே, இன்றைக்கும் வேதாகமம் எங்களுக்கு நல்ல செய்தியை தருகிறதாப்பா. இன்றைக்கும் நீர் ஆண்டவரே இந்த பூமியில வேதாகமத்தை வைத்து உயிர்த்தெழுந்த நற்செய்தியை எங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறீர். அதற்காய் ஸ்தோத்திரம். என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற பார்க்கிற இவர்களை கர்த்தர் சந்திப்பீராக. தேவ மகிமை இழந்து வேதனையோடு இருக்கிறவளை சந்தியும். தேவனோடு உள்ள தொடர்பு உறவு துண்டிக்கப்பட்ட லெவலில் இருக்கிற இவர்களை கர்த்தர் சந்தியும். தேவரீர் தேவ சாயலை இழந்து நிற்கிற இவர்களை கர்த்தர் சந்தியும். ஆண்டவரை எல்லா நன்மைகளையும் இழந்து போயிருக்கிற இந்த நபர்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த சகோதரனுக்காக, இந்த சகோதரிக்காக, இந்த தாய்க்காக, இந்த தகப்பனுக்காக, இந்த அருமையான மகனுக்காக, மகளுக்காக ஜெபிக்கிறப்பா. அற்புதமாய் இவர்களை சந்தித்து ஆண்டவரே உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இவர்கள் வாழ்க்கையில கிரியை செய்ய ஜெபிக்கிறேன். அற்புதம் செய்கிற தேவன் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார். உம்முடைய வல்லமையை நீர் வெளிப்படுத்துங்க. அற்புதமாய் கிரியை செய்யுங்க. இவர்களும் அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையை அனுபவித்து பெற்றுக்கொண்டு ஆசீர்வாதமாய் இருக்க இவர்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருடைய கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறேன். ஜெபத்தை கேட்டதற்காய் கோடாகுடி ஸ்தோத்திரம். மீட்பரும் அருமரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் ஒரு இயேசுவே ரட்சகர் என்ற நிகழ்ச்சியிலே சந்திக்கும் வரையிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. ஆமென், ஆமென். நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களை எங்களுக்கு தெரியப்படுத்த மறவாதிருங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 9159370508, 9443759314. மேலும் தேவ செய்திகளை அறிந்து கொள்ள நமது இயேசுவே ரட்சகர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வோம். தேவ கிருபையும் தேவ சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.